ஆயிரம் வேதங்களும் வாதங்களும் கூடாக போட்டா படியுது துணிஞ்சவன் கேட்டா விடியுது பார்த்தா தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது சனம் வாழ்வதற்கு தோள் கொடுப்போம். சரி வாங்க அவன் வரத்துக்குள்ள சப்போஸ் வந்துட்டானா பிரச்சனை இல்லை. என்னம்மா ஆனா சூப்பர் சத்யா 7000 சப்ஸ்கிரைப் வந்துச்சு. இல்லை அவ்வளோதான் அப்படியே ஏறும். அது சில டைமில் அந்த மிராக்கல்ல நடக்கும். இதெல்லாம் கம்மி இன்னும் இருக்கு நல்ல. ஆமாம் ஷார்ட் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடும். பெரிய வீடியோஸ்லாம் போடும்போது இன்னும் சூப்பராகிடும். நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஜாயின் பண்ணி போட்டுடலாம். பார்ப்பாங்க நிறைய பேர். இப்போ ஒரு ஷார்ட் பார்ப்பாங்க. அந்த ஷார்ட் ஒன்றும் அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்ட் 2 பார்ப்பாங்க. ஷார்ட்லேயே அவங்களுக்கு உடனே கண்டினியூட்டியாக வராது. நார்மலாக திடீர்னு பார்க்குறவங்களுக்கு அப்படி வரும் பார்ட் 1. அப்போ நம்ம எல்லாமே சேர்த்து போட்டோன்னா அதை போய் தேடுவாங்க உள்ள பெரிய வீடியோவில் தேடும் போது. அப்போ நீங்கள் ஒரு இதுவாக இருக்க போட்டுடலாம். நம்ம யூனிஃபார்மில் வர என்ன எடுத்து நான் பிடிச்சிக்கிறேன். இதை இது லைட்டை நான் பிடிச்சிக்கிறேன். பாப்பா எவ்வளோ கேமரா நம்ம வருவான்னு பார்த்தா ஏதோ வில்லன் படத்துல பேசி அந்த மாதிரி வர. அதான் நீ அந்த பொசிஷன் வைப்பல, எந்த பொசிஷன் அதான் பாப்பாவா இருந்துச்சு. அம்மா ஆச்சு சூப்பர். ஏதுமா யார் கலாய்கிறோம். போட்டுலாம்ல வரல லைட்டிங் எப்படி பிடிக்கும்? அதே எடுக்கும் அங்க எல்லாம் இருக்கும். என்னடா முன்னாடி யாரும் தெரியல ஸ்டைல் பண்ற. இந்த ஃபேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்காது. கமான் டீச்சர் லெசன் எடுங்க. ஆக்ஷன் சொன்னா நடிக்க வருமா? ஏய் ஓ ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். ஓஹோ அந்த நீ கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டாப்ல இருக்குது மேல போயிடுச்சு. இது வேற ஆவணம் சரி ஆஃப் மோடுக்கு போயிட்டு. ஓகே ஓகே இல்லடா மற்ற வீடியோல பார்ப்பேன். இந்த போட்டோலாம் தெரியாது. அதான் கேட்குறேன். கரெக்ட்.
ஓகே நான் அப்படிதான் போடலாம் கேட்டு. ஓகே பண்றேன் ரெடி வீடியோ ரெடி சத்யா இங்கிலீஷ். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கோ. கம்பேர் பண்ண யாருக்குமே பிடிக்காது. அப்படிப்பட்ட கம்பேரிசன் யூஸ் பண்ற லிங்கர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லிங்கர்ஸோட பார்ட் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிங். ஒரு பொருளை ஒரு நபரை வந்து கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற என்னென்ன லிங்கர் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிமிலர்லி, லைக், whereas, in the same way, அதன்படி, likewise, அதே நிலை, அது போல அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எல்லாமே கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ற லிங்கர்ஸ், அதாவது கனெக்டர்ஸ். இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ், my daughter looks dash and angel. உடனே உங்க டாட்டர் எப்படி இருக்காங்க எனக்கு தெரியாது அப்படின்னா சொல்லாதீங்க. ஜஸ்ட் இந்த சென்டென்ஸ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த டேஷ்ல என்ன லிங்கர் வரும்ன்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் எனக்கு லைக் வருமா பாத்தியா? லைக் நீங்களா அப்படியே ப்ரொஃபஷனலா மாறிட்ட அப்படியே. அவன் பயங்கர ஆமா பாடாடா டீச்சர் என்ன ஒரு லைக் வருமா? என்ன வரும்? 200 வீடியோ லைக் தான் வரும். லைக் தான். கரெக்டா இருக்கு. படிக்காத நான் பாஸ் ஆயிட்டேன். பிளான் போடுதா? போடு நடத்துக்கு இந்த மாதிரி கேட்பேன். சரியா வராது. செக் பண்ணிடா. கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. அவர்கிட்ட ஆன்சர் கேட்டு சரி சார் இந்த கண்டென்ட் எப்படி சொல்ல போறா? மைக் கேட்கிறதால இதெல்லாம் நான் தான் செய்யணும், அவர் செய்ய மாட்டாரு. சொல்லனா ஒரு வீடியோ தானே. இவர்தான் உங்களோட அர்த்தம். டைம் ஆகுது இல்ல டென்ஷன் போடுவீங்க. இப்ப டப்புன்னு போட்டு விட்டுருவாரு. நான் ஏமால மலையில ஏறுது வந்து கொஞ்சம் லைட் இருந்து எடுத்தா நல்லா ஆமா, இருக்கும். ஆமா. அதுக்காக சொன்னேன். அப்படி கிடையாது. இந்த வேலை நான் எடுக்கிறது மட்டும் தான். இது எப்பவுமே வேலை கிடையாது. அதுதான் சொல்றேனே, இது மட்டும் தான் எடுப்பாரு. இது கொடியண்ட அது போய் எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்துருந்தா இல்ல ட்ரைனிங் குத்துட்ட. இங்க வேற டைரக்டர் எல்லா வேலையும் பண்ணும். இருக்கிற வேலை இப்ப தெரிஞ்சாரா இது சிங்கிளா இருக்கேன்னு அப்போ நைட்ல சொன்னா கல்யாணம் பண்ணு சம தெரியாது. ஃபர்ஸ்ட் எல்லா வீடியோல எப்படி சொல்றான் பாரு. நீ பெருமை பண்ணும். ஃபர்ஸ்ட் நானே உட்காந்து எடிட் பண்ணி நானே போடணும் அப்லோட் பண்ணணும் போயிடணும். இப்போ நான் வீடியோ மட்டும் தான் கொடுப்பா எல்லாம் கத்து கொடுத்துட்டேன். அந்த எடுத்து சுருட்டுறது எல்லா வேலையும் நம்ம தானே செய்வோம். இப்போ இந்த கோவில் கிளம்புறேன்னு சொல்லிட்டாரா? பேண்ட், ஷர்ட், இன்னர் எல்லாம் எடுத்து இருமா இருக்குதுல அந்த டிஃபரெண்ட் தானே. நீ சொல்லிட்டு நாங்க பண்ணி நீ பண்ண அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் அவ்வளவுதான். ரொம்ப சோம்பேறியா. ஓஹோ இதெல்லாம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம் போலியே. அதுதான் சொல்றேன். ஓகேவா? என்ன பேசணும் தமிழ்நாடு யாருன்னு சொல்லுங்க. நீங்க இல்ல இந்த சிபிபின்னு கேவலமா ஒரு பேர் வந்துச்சு. அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னு சொல்லு. ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருந்தோம் நாங்க எல்லாம். நாங்கெல்லாம் லாகின் ஐடி அதை சுற்றி சிபிபி வச்சிட்டாங்க. லாகின் ஐடி அது அப்படியே போலீஸ். ஆமா அது அப்படியே இவங்க எல்லாம் கூப்பிட்டு அது ஒரு போலீஸ் குரூப் ஆகிட்டாங்க. ஆமா சிபிபி குரூப். டேய் இதயத்துல சென்னை வெள்ளத்துல ஞாபகம் இருக்கா? ஆமா சென்னை வந்து ஆரம்பிக்குது, வெள்ளத்துல ஆரம்பிக்குது. அது முன்னாடி இங்க வந்தா ஆரம்பிக்கிற நேரத்துல கலந்துட்டீங்க. மறக்க முடியாது. தெரியாது மழை பெஞ்சுனே இருக்குது. நான் இந்த மாதிரி மழை அதுக்கப்புறம் போய் மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இதுன்னு. கரண்ட் இல்ல, நியூஸ் கிடையாது. இது எந்த வருஷம் போகுதுடா? கிமு 1990. ஓ அந்த வருஷம் பழக்கவே இல்லடா. இல்லடா தொடர்ந்து வருஷம் என்ன ஒண்ணு வருது. அதான் இது எந்த வருஷத்துல வந்ததுன்னு கேட்டேன். தெரியாதான் பேர்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை. பயங்கரமா வந்தது. ஆமா பயங்கரமா வந்து வரல. மாதிரை இப்ப வரத்துல இல்ல இதோட மோசமா வந்து. ஆமா மாதிரை உயிரை கையில பூச்சின்னு எப்படா வீட்டுக்கு போகணும். ஆரோக்கியா ஜெயிக்க மறக்கவும் முடியாது இந்த வெள்ளத்தை. திடீர்னு பார்த்தா என்னாச்சு பாட்டு இந்த சைடு இந்த சைடு. ஹலோ இந்த பாரு. ஹலோ நீ சொல்லு. அது நீங்களாம் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். ஹலோ போபோ பச்சை கலர்ல எரியுது. கனெக்ட் ஆகலையோ?
பொழுது போயிடுச்சு இதுலயே பச்சை கலர் வந்தா எரியுது. அது பச்சை கலர்ல இருக்குடா. ஏய் பச்சை கிளி இப்பதான் கனெக்ட் அப்போ இவ்வளவு நேரமா அழைக்கிறடா. ரெட் கலர் என்ன கனெக்ட் ஆகுது அதுக்கும் தெரியல. அதுக்கு என்ன கனெக்ட் ஆகுது எங்களுக்கும் தெரியல. இதுதான் ஒரு பேப்பர் ஒன்று கொடுக்குறான். வழக்கம் போல மெனு சீட் வழக்கம் போல தூக்கி போட்டோம். என்ன இல்ல இல்ல மெனு சீட்டு மெனு சீட் அது நான் சொல்றேன். மெனு சீட்டாம்ல எம்எல்ஏ தானே. ஏய் மேனுவல் பேப்பர் மெனு சீட்டாம்ல. ஹலோ ஹலோ இதான் கேக்குதான்னு தெரியல. ஏய் டீப்ல போறேன். அது ஃபேமஸ் ஆயிடுச்சு பாத்தியா. மைட்டு சிரிப்பு நம்ம சொல்ல போறோம். ஆதிரை போபோ போபோ நான் பயப்படட்டா அப்படியா பயப்படுற மாதிரியே தெரியல. பட்டே போபோ எப்படி கத்தம்? அப்படியே கத்தம் எடுத்துருவோம். கஷ்டப்பட்டு தோட்டம் ஆமா தோறுடா வாங்கிட்டேன். இதான் வந்து சத்யா அவங்களுடைய தோட்டம். இது என்னன்னா இது கொஞ்சம் வந்து சொல்றேங்க. தோட்டக்காரு இவர் தான் வந்து சத்யா தோட்டத்தோடைய தோட்டக்காரர். தோட்டக்காரு விளைச்சல் முடிஞ்சதும் கோயம்பேட்டுக்கு இப்போ மார்க்கெட்ல ஏத்துருவோம். என்ன 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 செடி இதெல்லாம் இல்ல என்னன்னு சொல்றேன். நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பப்பாளியா? இது என்ன செடி? ஏய் தோட்டக்காரர் உங்களுக்கு கண்டென்ட் வேணுமா? இது எல்லாம் கண்டென்ட் தான். தெரியாதா? இது தக்காளி செடிடா. உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்து வச்சா அப்படி பண்ணடா. இது தக்காளி, இது கத்திரிக்காய். எதுல கத்திரிக்காய்? இது கத்திரிக்காய். ஏய் செம்மடா. நான் வீட்டுல வச்சேன் வரவே மாட்டேங்கிறாரு. இது பார்த்தோன்னா கத்திரிக்காய். இன்னும் ஒரு போகம் வருமா? வந்துரும் அது மேலேயே வரும். வண்டி தான் இங்க நிக்கிறதுக்கு இடம் பத்தல. டேய் நீங்க சீரியஸா பேசுறீங்க காமெடியாவே தெரியுதுடா. சீரியஸா பேசுறீங்க இந்த போகம் கேக்குறீங்க. இதுவா இது வந்து பப்பாளி போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டு முடிச்சிடும். வளர்ற டைம்ல நாங்க எங்கன்னா ஊருக்கு போயிடுவோம். செத்து போயிடும். மாடு வந்து தின்றோம். தண்ணியில செத்து போயிடும். நாங்க என்ன ஊருக்கு கிளம்புவோம். ஆமா டெய்லியும் ஊத்துறோம். அதுக்கு ஆமா இந்த கொய்யா மரம் ஒண்ணு இருக்குதா? கொய்யா தான் 2 ஒண்ணு புதுசாயிச்சுரா. சுகிட்டு அப்ப குச்சியில சாப்பிடும் போகும். அப்ப சொன்னது அவ்வளவு பெருசாதான் ஆகுது. தேக்கு மரம் அதுவும் தக்காளியாடா? இந்த கடைசியில இருக்கிறது 1 2 3 எது கேக்குற? இது ஆமா இதெல்லாம் தக்காளி தான். வருமானம் தான் தெரியல வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தது இயற்கைனாலே அந்த பக்கம் போயிடுது. வரீங்க நீங்க ஏதோ ஜாலியா விளையாட்டு போன மாதிரி அவனை இன்னும் நல்லா வந்து செதுக்கணும். இல்லைன்னா கண்டென்ட் கிடைக்காது. கீழே போட்டு அடிவலை வச்சு குத்த வச்சு செல்போன் 1 2 பிரிக்கணும். இல்ல இவனுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு குட் நைட் மூக்குல சொருகினே இருக்கணும். சொருனாதான் அந்த கொசு சாகும். நான் சொன்னேன் அந்த வெத்தலை இது குத்து தெரியுமா? வெத்தலை பஜ்ஜி நல்லா மச்சு 4 மச்சு வாயில போட்டு வாயை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு நல்ல கேமரா பச்சுவான்டா கம்முறா. இல்ல நான் கேக்குறேன்னா தெரியுது நாமளா தான் தெரியுது. வெளிச்சமா தான்டா இருக்கு. செத்துரு. என்ன